பாகியலட்சுமியில இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்ச பாக்கியா தலையிலே அடிச்சுட்டு அழுறாங்க. இனியாவ கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. அறிவு கெட்ட ஈஸ்வரியுமே வந்து அழுதுட்டுருக்கு. ஐயோ! தெரியாம பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கே உங்க பேச்ச கேட்டுருக்காம இருந்துக்கணும். உங்க பேச்சையும் இவருக்கு பேச்சையும் கேட்டுட்டு நான் இனியாவோட வாழ்க்கைய வந்து சீரழிச்சுட்டேன். அவ வந்து தப்பு பண்ணா அப்படின்னா பெரியவங்க நம்ம என்ன பண்ணோம்? அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவள வேலைக்கு அழகா அனுப்பலான்னு எவ்வளவோ சொன்னேன் கேட்டிங்களா? ஆனா அந்த சுதாகர் வீட்ட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் இப்போ பாக்யாவும் நேரா சுதாகர் வீட்டுக்கு போறாங்க. என்ன சம்மந்தி வாங்க அப்படின்னோன்னா, என்ன உங்கள் பையன் தப்பு பண்ணாத மாதிரி நடிச்சிங்க. உங்கள் பையன் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கான். இனியா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அழறா. ஒரு சின்ன பொண்ணை இவ்வளோ அழ விடுவீங்க. பொறுக்கித்தனம் பண்ணிவிட்டு உன் பையன் ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு பாக்யா பேச, பொறுக்கியா ஓவரா பேசாதீங்க அப்படின்னோன்னா, அப்புறம் என்ன தியாகியாவ ஜெயிலுக்கு போயிருக்காரு. ட்ரக் கேஸில் தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் பையன் அவனுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி பேச, உன் பொண்ணு ரொம்ப ஒழுங்கா அப்படிங்கிறாங்க சந்திரலேகா. உன் வீட்டில் வேலைக்கார பையனை லவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓடி போகிற நேரத்தில் நாங்கள் வந்து எங்கே கெட்ட நேரம் உங்ககிட்ட வந்து சம்மந்தம் பேசிட்டோம் பார்த்தியா அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு லோ கிளாஸ் பீப்புள்கிட்டலாம் சம்மந்தம் வச்சுக்காதீங்க. பெரிய இடத்த பையனா அப்படி இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல பாக்யா கோவப்பட்டு சொல்கிறாங்க. நல்ல பழக்கத்தோட லோ கிளாஸில் இருந்துட்டு போயிடலாம். பெரிய இடத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி பொறுக்கியாக திரிகிறதுக்கு அப்படின்னு இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு சுதாகரும் சந்திரலேகாவும் சண்டைக்கு வராங்க. பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு நியாயம் கேட்டு வந்தால் நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க, இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறீங்க. என் பொண்ணை ஒரு விதத்தில் அழுக விட்டால் நான் உங்களை 10 விதத்தில் அழுக விடுவேன், பார்த்துட்டே இருங்க அப்படின்னா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ அப்படின்னு சுதாகரும் சந்திரலேகாவும் பேச, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், ஒன்று போய் நம்மனே பார்த்தியா அப்படின்ட்டு கோபி ஒரு பக்கம் கத்திட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வர கோபி தலையிலே அடிச்சுட்டு விடுறாரு. என்னால் தான் பாக்கியா இவ்வளோ தப்பு, என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்கமிங்கில் கண்டிப்பாக இனிமேல் இனியா வந்து நம்ம சுதாகர் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. இனியா இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆகாஷ் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆக போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆகாஷோட சேர்த்து வைக்க போகிறாங்களா, என்ன ட்விஸ்ட் எல்லாம் இந்த சீரியலில் வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.